அளவற்ற அல்லாலும் நிலற்ற அன்பினாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அகிலத்தின் நல்கடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நிலத்துமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அனைத்து மஹல்லாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்விழாவில் அன்பு அழகியே மேக்கப் வேண்டாம். சில பெண்கள் ஸ்லிம்மா செய்வதற்காக சின்னதா அபாய் தச்சு, அது என்னவோ எனக்கு தெரியல, போட்டுட்டு தான் தச்சாங்களோ இல்ல தச்சிட்டு தான் போட்டாங்களோ, கலர் கலரா அபாய் போடுறாங்க. கபூர்களில் கஃபன் திண்டல் நிற்கும் என்பதை மறுக்க வேண்டாம். வாயில வண்டு கடிச்சு வீசி வேண்டாமா லிப்டிக் போடுறது. ஆனால் உள்ளம் கற்பாய்க்கே அதற்கு என்ன சாயம் பூச போறீங்க? சிமெண்ட் பூச மாதிரி பவுடர் எள்ளி பூசுறது, கறிக்கட்டை பூசிக்கொண்டு மஸ்காராவும். இதெல்லாம் எதற்கு? இந்த அப்பாவி ஆண்களை மயக்கவா? ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், ஒன்னு அழகு அமானிதம், ஒன்னு அழகு கணவனுக்கு மட்டுமே. எனவே கண்ணியமா நடந்து கொள்கள், அதுதான் நம் வாழ்க்கைக்கும் நம்மளுக்கும் அழகு. அல்லாஹ் குர்ஆனில் அறியாமை காட்டிய பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வெளியில் சென்று திரிதை போல் நீங்களும் திரியாதீர்கள் என்று கூறுகிறான். ஆனால் இன்று எத்தனையோ பெண்கள் தங்கள் நலனுக்கு காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் எச்சரிக்கை அவர்களுக்கு நினைவில் இல்லையா? அல்லாஹ் தண்டிப்பான் என்ற பயம் அவர்கள் உள்ளத்தில் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த உடை அணியாது போன்றும் ஒட்டகத்தின் திமிரை போன்று தங்களின் தலைமுடியை ஆக்கிக் கொண்டு அந்நிய ஆண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். மேலும் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பெண் நரம்பு